guys, welcome back to Krish Views. KTM Duke 250 2024 வெர்ஷனோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கிளஸ்டரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்கான அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. ஆயில் ப்ரெஷர் லோ, அதுக்கப்புறம் இன்ஜின் வார்னிங் லைட், ஹெட்லைட், ஐபீம், லோ பீம், ஏபிஎஸ் ஆஃப் கொண்டான லைட், அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் நம்மளோட ஹசார்ட் லேம்ப்ஸ் கொண்டான அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எல்சிடி ஸ்க்ரீன் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு மேலே டைம், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து வார்னிங்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே 390 இருந்த மாதிரி அந்த ஒரு ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே கீர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வார்னிங், அதாவது லோ, மீடியம், ஹைன்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர், லோ ஃபியூல்னா நம்மளுக்கு வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் ஏபிஎஸோட அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆன் ஆர் ஆஃப். இப்போ ரியர் ஏபிஎஸ் ஆஃப்னா நம்மளுக்கு சூப்பர் மோட்டில் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவிச்சஸ், பேக்லைட் சுவிச்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்ப்க்கான ஒரு நியூ பட்டன் அடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. லைட் லேம்ப் சுவிச்சஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டார்ட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் ஸ்விட்சை ஃபுல்லாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்சோட குவாலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல அந்த பட்டனோட ஃபீல், அதுக்கப்புறம் அந்த பட்டனோட ரிலையபிலிட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விட்சஸை யூஸ் பண்ணி இந்த கிளஸ்டரை வந்து டாகிள் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட விண்டோஸ் பட்டன், அது மெயின் இதுக்குள்ளே கிளஸ்டருக்குள்ளே போகிற பட்டன். கில் ஸ்விட்ச் ஃபஸ்ட்டு ஆனில் வச்சுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த வார்னிங்ஸ் எல்லாம் போனதும் கிளஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரிப்போட ஃபங்க்ஷன்ஸ் வந்து காட்டும். அதாவது இந்த குவிக் செலக்டர், அதாவது அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்புக்கு உண்டான கிலோமீட்டர், நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ரேஞ்ச் வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு மெனுக்குள்ளே போயிடுவோம். இதான் நம்மளோட மெனு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ், பைக் இன்ஃபர்மேஷன், டிஃப் இன்ஃபர்மேஷன், நேவிகேஷன், அதுக்கப்புறம் ஆடியோ பிளேயர், இதெல்லாம் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் தான் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் லேப் டைமர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே அந்த ஃபேவரேட்ஸ் செலக்ட் பண்ணுறது, என்னெல்லாம் அந்த ஃபேவரேட்ஸ் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைட் டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேட்டரி பற்றி தெரியணும், நாங்கள் பேட்டரி ரேஞ்ச் பற்றி தெரியணும், ரேஞ்ச் அதெல்லாம் மாற்றிக்கலாம். இன்ஜின் டெம்பரேச்சர் டிகிரியில் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். இது வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு டேட். நெக்ஸ்ட்டு பேக் பண்ணால் இங்கே வந்து குவிக் செலக்டர், அதாவது இந்த அப்புக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கலாம், இந்த டவுன் பட்டனுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டவுனில் வந்து என்னெல்லாம் தெரியணும், டவுன் பண்ணோன்னா என்னெல்லாம் நமக்கு வந்து தெரியணும், அதெல்லாம் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அப்புறம் இதில் வந்து நம்ம ஹெட்செட், ஃபோனெல்லாம் இதில் வந்து பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குவிக் ஷிஃப்டர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ டியூக் 250 நியூவாக குவிக் ஷிஃப்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் போனோன்னா அந்த ஷிஃப்ட் லைட், அந்த ஆர்பிஎம் வந்து பிளிங்க் ஆகும்ல, அந்த லைட் வந்து இங்கே வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் அண்ட் டேட், அதுக்கப்புறம் இந்த யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்குள்ளே இந்த ஏபிஎஸ் மோட். இந்த 1000 கிலோமீட்டர் ஆகுன்றதால எதுவும் உள்ளே போக மாட்டேங்குது. ஆடியோ பிளேயர், கால், அதுக்கப்புறம் கோடட் இந்த ஹெட்செட் இதில் வந்து காட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, நேவிகேஷன், அதுக்கப்புறம் கிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் ஆர்சிஎம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ்குள்ளே இப்போ மற்ற இதிலலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஏபிஎஸ் ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ பண்ணோன்னா ரியர் ஏபிஎஸ் ஆஃப்னு சொல்லிட்டு வருது, விச் இஸ் நார்மலாக நம்மளுக்கு வந்துட்டு சூப்பர் மோட்டோ இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ரோடு ஏபிஎஸ்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஏபிஎஸ் ஆனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பைக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ரேஞ்ச், பேட்டரியோட வால்டேஜ், அதுக்கப்புறம் ஓடோமீட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர், சர்வீஸ் இண்டிகேட்டர், அதெல்லாம் வந்து இதில் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் என்னென்ன வார்னிங்ஸ் இருக்குது நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஃபியூல் லெவல், லோ அண்ட் சைட் ஸ்டாண்ட் வார்னிங் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிப் இன்ஃபர்மேஷன், ட்ரிப் 1 அண்ட் ட்ரிப் 2 இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே இதில் வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷனுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட வால்யூம் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் நேவிகேஷன், அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடியோ பிளேயருக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட்டு லேப் டைமர், இதில் வந்து ஸ்டார்ட் லேப்னு கொடுத்து அந்த லேப் டைமர் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே ஏற்கனவே நான் வந்து வாக்கு வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுதான் பேசிக்கான இந்த பைக்கோட கிளஸ்டர் அண்ட் கன்சோல் அந்த ரிவ்யூ. இதுதான் நம்மளுக்கு உண்டான கீ பற்றி ஒரு நான் வந்து காமிச்சிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். Until then, bye from Krish Views.